வயிற்றெரிச்சல் பிடித்த சிலர் மாநில பாடத்திட்டத்தை குறை சொல்கின்றனர். நமது கல்வி முறையை குறை சொல்வது நமது மாணவர்கள் ஆசிரியர்களை குறை சொல்வதற்கு சமம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம். புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்று கிடையாது, அதனை அனைவரும் ஏற்கத்தான் வேண்டும். PM ஸ்ரீ திட்டத்தை முன்பு ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு தற்போது மறுப்பதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். யாரையும் கண்டு அஞ்சவும் மாட்டோம், பொறாமை கொள்ளவும் மாட்டோம். நடிகர் விஜயை பார்த்து ஆளுங்கட்சி அஞ்சுகிறது என்ற நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் விமர்சித்த நிலையில் அமைச்சர் ஏவாவேலு பதிலடி. எங்கள் கூட்டணி சரியான கூட்டணி, கூட்டணியை என்றும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி சுமூகமாக அமையும் சூழல் இல்லை என நான் பேசவில்லை. அமைச்சர் KN நேரு விளக்கம். எங்களிடம் சனாதானத்தை பார்த்தவர்கள் இப்போது விஜயிடம் பார்க்கின்றனர். சனாதானம் என்னவென்று VCK MP ரவிக்குமாருக்கு ஒன்றும் தெரியவில்லை என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். நடிகர் விஜய் மீது பாஜகவின் அரசியல் சாயத்தை பூச தமிழிசை முயற்சிக்கிறார். தமிழிசையின் எண்ணம் பலிக்காது, பாஜகவின் வலையில் நடிகர் விஜய் சிக்க மாட்டார் என VCK MP ரவிக்குமார் விமர்சனம். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. விநாயகர் சதுர்த்தி சுபமுகூர்த்த தினங்களை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. திண்டுக்கல் மலர் சந்தையில் கடந்த வாரம் 200க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகை இன்று 1200க்கு விற்பனை. சர்வதேச அளவில் முதன்முறையாக சிங்கப்பூர் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைய உள்ளது. சிங்கப்பூர் பிரதமரை சந்தித்து திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைப்பது குறித்து பேசியதாக பிரதமர் மோடி தகவல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.